Hi guys, YouTube tips நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட YouTube வீடியோவை கைன்மாஸ்டர்ல எப்படி எடிட் பண்றதை இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நார்மல் பேசிக் தான். இந்த பேசிக் தெரிஞ்சிருந்தாலே போதும் உங்களோட YouTube வீடியோவை கைன்மாஸ்டர்ல வேற லெவல்ல வந்து எடிட் பண்ணலாம். அது வந்து எப்படி எடிட் பண்றது எல்லாமே வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான பதில் வந்து கிடைக்கும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பலை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கைன்மாஸ்டர் வாட்டர் மார்க் இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு மேலே ஐக்கால் வந்து கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த கைன்மாஸ்டர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை நடுவில் உள்ளதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாம் வந்து யூடியூப்பில் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். யூடியூப் வீடியோ தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதனால் இல்லை ஃபஸ்ட் உள்ளதை வந்து கிளிக் பண்ணிங்க. இப்படி ஃபஸ்ட் உள்ளதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்தெந்த ஃபோல்டர்லாம் நீங்கள் வந்து வீடியோ வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கேமரா வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த கேமரா கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்கள். இதில் வந்துட்டு நான் சாம்பிளுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன். 24 செகண்டுக்கு ஒரு வீடியோ இருக்குது. இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவை நீங்கள் எந்த இடத்துல இருந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணி இந்த இடத்துல இது பாருங்கள், கரெக்டாக 5வது நிமிஷம் 5வது செகண்டில் நான் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த 5வது செகண்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். இல்லை ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அது வந்துட்டு இப்படி கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி தள்ளிட்டு வாங்க. தள்ளிட்டு வந்து நீங்கள் எந்த இடத்துல இருந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வைப்ரேட் மாதிரி ஆகும். அப்படியே விட்டிங்கன்னா அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ப்ளே ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து வீடியோ வந்து எந்த இடத்துல இருந்து முடியணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சுடுங்க. இந்த இடத்துல இருந்து நான் முடியணும் அப்படின்னு நான் வைக்கிறேன். அப்படி வச்சுட்டு லாஸ்ட்டில் உள்ளதை அதே மாதிரி இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு அந்த லாஸ்ட்டில் உள்ளது இப்படி வச்சிங்கன்னா வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த டிக்கு மாதிரி இருக்கு பாருங்க, இந்த டிக்கு வந்து கொடுத்துருங்க. இந்த டிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை வேறு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு ஏதாச்சும் வீடியோ கிளிப் வந்து நீங்கள் கட் பண்ணணும் அப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்த இந்த வீடியோ இப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கத்திரிக்கோள் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த கத்திரிக்கோள் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டிய ப்ளே ஹெட்ன்னு இருக்குது, 3வதாக இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நான் எந்த இடத்துல வச்சேனோ அந்த இடத்துல மார்க் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். அதுலேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் இதோட நான் வீடியோ வந்து கட் பண்ணுறேன். அதனால் திரும்ப அந்த ஸ்ப்ளிட்டிய ப்ளே ஹெட்ன்னு இருக்குது பாருங்கள், இது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு நடுவில் இருக்குது. இது அப்படியே டெலீட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்து டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ அப்படியே வந்து டெலீட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீடியோ வந்து நான் இந்த கத்திரிக்கோள் படத்தை வந்து ஆன் பண்ணுறேன். இந்த இடத்துலேருந்து நான் வீடியோ வந்து கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இல்லை இந்த கத்திரிக்கோள் படம் இருக்கு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் உள்ளது அப்படியே நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா ஃபஸ்ட்டு உள்ளது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள எல்லா வீடியோவில் உள்ள எல்லாமே டெலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உள்ளதை வந்து நான் டெலிட் பண்ணணும். அதனால் திரும்ப அந்த கத்திரிக்கோள் வந்து கிளிக் பண்ணிட்டு ட்ரிம் டு ரைட் ப்ளே ஹெட்ன்னு இருக்கு பாருங்கள், 2வதாக இருக்கு பாருங்கள், அதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து டெலிட் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு உள்ளது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த லேயர்னு இருக்கு பாருங்கள், இந்த லேயருங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை நிறைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் எஃபெக்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு இது வந்துட்டு நீங்கள் வந்து பிளர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளர் பண்ணுறதுக்காக 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு இந்த பிளர் பண்ணுற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடம் அப்படியே பிளர் ஆயிரும். இது எந்த இடத்துல நீங்கள் பிளர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அப்படியே வச்சிங்கன்னா வீடியோ உங்களுக்கு பிளர் ஆயிரும். நான் வந்துட்டு இப்படியே கொடுத்து பிளர் பண்ணிடுறேன். சும்மா சாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்படி கொடுத்து நான் பிளர் பண்ணிடுறேன். பிளர் பண்ணது உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படின்னு கீழே ஆப்ஷன் இருக்கா, அப்படியே நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் இருக்கலாம், எந்த லென்த் இருக்கணுமோ அது வந்து நீங்கள் செட் பண்ணிங்க. நான் ஜஸ்ட்டு சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்கு மட்டும் தான் சொல்லி கொடுக்குறேன். இதை கொடுத்து டிக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த லேயருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இல்லை ஸ்டிக்கர் இருக்குது, இல்லை ஏதாச்சும் ஸ்டிக்கர் ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு இருக்குது. இந்த டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு உங்கள் வீடியோவில் ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சா கூட எழுதி சொல்லிக்கலாம். நான் வந்துட்டு நிவாஸ் யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நிவாஸ் யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அந்த ஃபாண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2வதாக ஒரு ஃபாண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் அந்த ஃபாண்ட்டுக்கு. அதனால் இதில் இங்கே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு எல்லோ கலர் கொடுக்குறேன். எல்லோ கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அனிமேஷன் நிறையா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து புரியும். நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் நீங்கள் செட் பண்ணுறதுனா கூட பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம்.
இதெல்லாம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். இதெல்லாம் நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு நார்மல் பேசிக் மட்டும் தான் நான் சொல்கிறேன். திரும்ப இந்த லேயர் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இல்லை ஹேண்ட் ரைட்டிங் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நீங்கள் ஏதாச்சும் பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாச்சும் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இந்த மியூசிக்குங்கிற ஆடியோன்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பிரைட் இல்லாத ஃப்ரீ இமேஜ் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறதா இருந்தால் கூட இந்த ரெக்கார்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மா சாம்பிளுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அது வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இதை அப்படியே கொடுத்துட்டு நான் ஸ்டாப் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் ரெக்கார்ட் கொடுக்கணும், ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு எந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு இந்த ரெக்கார்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், ரெக்கார்ட் ஆகுது பாருங்கள். இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வால்யூமு எல்லாமே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்குது. வாய்ஸ் சேஞ்சர் இருக்குது. வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கூட நிறைய ஆப்ஷன் இருக்குது. சேஞ்ச் பண்ணிக்கலாம், வாய்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வேறு அவ்வளோதான். இதனால் வந்துட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் இந்த லேயருங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டு மீடியான ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த மீடியாங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இந்த வீடியோவில் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். என்னோடய ஒரு யூடியூப்புங்கிற ஒரு ஐக்கான் வந்து ஆட் பண்ணுறேன். சும்மா அப்படி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஐக்கான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்கள். இது வந்துட்டு எந்த இடத்துல வேணுனாலும் நீங்கள் வந்து ஷோ பண்ணிக்கலாம். ஏதாச்சும் வீடியோவில் ஏதாச்சும் ப்ரூஃப் ஏதாச்சும் காட்டுற மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா அதில் ஆப்ஷன் இருக்குது. மேலே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 720 பிக்சலில் தான் என்னோடய வீடியோ வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 720 பிக்சல் வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா 13 இருக்குது, அதை கொடுத்துருங்க. இதை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ சைஸ் பார்த்தீங்கன்னா 11 MB இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை MB வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொடுத்துருங்க. இல்லை 10 கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து கரெக்டான குவாலிட்டியில் சூப்பராக இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை குவாலிட்டி எந்த குவாலிட்டிக்கு வேணால் லோவில் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் லோவில் வச்சிங்கன்னா உங்கள் வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் லோவில் வைக்காதீங்க. நார்மலாக இப்போ நடுவில் வச்சுருங்க. நார்மலாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது பாருங்கள். வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதான் கைஸ். நான் சொன்ன இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தெளிவாக உங்களுக்கு இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறா இருந்தால் கூட நான் சொல்லுங்கள். நான் தெளிவாக இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். கைன்மாஸ்டர் பற்றி A to Z பற்றி தெளிவாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க. பிடிக்கலாம் கண்டிப்பாக டிஸ்லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணிங்க. அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.